ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் வர்ஷாஸ் டைரிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ரோஸ் மில்க் டீ கேக் தான் பண்ணியிருக்கோம். இது பண்ணது ரொம்பவே சிம்பிள் தான். இதுல நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண போறதில்ல. ரொம்பவே ஈஸியா சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பைனாப்பிள் டீ கேக் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இன்னைக்கு இந்த டேஸ்டான ரோஸ் மில்க் டீ கேக் எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம். எக்கு வந்து ஒரு 4 எக் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்ல இருக்கணும். மீடியம் சைஸ்ல இருக்க ஒரு 4 எக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மில்க் பவுடர் வேணும். மில்க் பவுடர் வந்து நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் நமக்கு கார்ன்ஃப்ளவர் வேணும். நார்மலாக மளிகை கடையிலலாம் கிடைக்கிற கார்ன்ஃப்ளவர் நீங்கள் வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் நமக்கு வேணும். இதுதான் மெயின் நமக்கு ரோஸ் மில்க் டீ கேக்குக்கு. ரோஸ் மில்க் எசன்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எக் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஆட் பண்ணுற வெனிலா எசன்ஸ். அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க. மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூட நமக்கு மில்க்கும் வேணும். அப்புறம் கேக் டின் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஹாஃப் கேஜ் கேக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 7 இன்ச் டின் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 1 கப் மாவுல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் மாவு வந்து நீங்க வெளியே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு இதுல மில்க் பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ண போறோம். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும். எக் ஒயிட்டு கூட எக் எல்லோ வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி கவனமாக பார்த்து ரெண்டையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இனி எக் ஒயிட்டை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா நுர பொங்கி வந்ததுக்கு அப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பவுட்ரு 1 கப் எடுத்துக்கோங்க. 3/4 கப் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எக் ஒயிட்டு கூட. பேலன்ஸ் வந்து 1/4 கப் வந்து நீங்கள் எக் எல்லோ கூட தான் ஆட் பண்ணணும். 3/4 கப் சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்டிஃப் ஃபிக்ஸ் வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எக் ஒயிட்டை கரெக்டாக பீட் பண்ணி எடுத்தாதான் நமக்கு கேக் பண்ணும்போது கரெக்டான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த மாதிரி பவுலை நீங்கள் தலைகீழாக கவுத்துனா கூட அது வந்து மூவ் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட 2 பவுல் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பவுலில் எக் எல்லோவை நீங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக் எல்லோவை பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி இதை நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் வச்சுருக்க சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த டார்க் கலர்லேருந்து கொஞ்சம் லைட் கலர் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு இது கூட மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் மில்க் ஆட் பண்ணணும். மில்க் கூட 1/2 டீஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணி முடிச்சதும் இது கூடவே நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணோம், சொல்ல மறந்துட்டேன், ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் கெட்டியாக இருக்குன்னு பால் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. இது கூட நம்ம இனி எக் ஒயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். எக் ஒயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பேட்ச்ல வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி 7 இன்ச் ஸ்கொயர் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓடிஜை 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 175 டிகிரியில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கடைசி 10 நிமிஷம் வந்து டோஸ்ட் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா 30 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேக் வந்து சூப்பராக பேக்காக இருக்கும். இதில் ஒரு சின்ன டிப் இருக்குது. என்ன அப்படின்னா, கேக் வந்து நீங்கள் உடனே டின்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படியே டின்லேயே வைக்கும்போது கேக் வந்து
பிசு பிசுன்னு ஆயிரும். ஏன் அப்டின்னா, அதில வந்து நீராவி எல்லாமே அடியில போய் தங்கும்போது, கேக் வந்து ஒரு மாதிரி வேர்த்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க உடனே இந்த மாதிரி மாத்தி எடுத்துக்கோங்க. இனி ஃபுல்லா கூல் டவுன் ஆக விட்டுக்கோங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இத நீங்க பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது 1/2 கேஜி மெஷர்மென்ட் தான். இதில நம்ம கரெக்ட்டா 16 பீஸ் கேக் கிடைக்கும். நெறைய பேர் இதோட பிரைஸ் கேட்பீங்க. நான் வந்து 1/2 கேஜி வந்து 250க்கு தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். இதோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்க அப்டின்னா 3 டேஸ் தான் இருக்கும். நீங்க வந்து இதில மில்க்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால 3 டேஸ்க்கு மேல வைக்க வேண்டாம். 3 டேஸ் தான் கரெக்ட்டா இருக்கும் இதோட செல்ஃப் லைஃப். இப்போ நம்ம கேக் வந்து சூப்பர் ஸ்பாஞ்சியா ரெடியா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு அப்டின்னு. இத நீங்க தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தா தான் இதோட சாஃப்ட்னஸ் உங்களுக்கு ரொம்ப தெரியும். ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். நம்ம நார்மலா பண்ற கேக் ஸ்பாஞ்ச் மாரிலாம் இருக்காது. டீ கேக் நம்ம பண்ற ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். நம்ம இப்டி வாயில வச்சதுமே மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்க கண்டிப்பா வீட்ல பண்ணி பாருங்க. பண்ணிட்டு எப்டி இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இனி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும் அப்டின்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டியே இந்த வீடியோவ உங்க கான்டாக்ட்ல இருக்க பேக்கிங் பண்றவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். See you.